நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணும்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனுடைய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். துலா ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லலாங்க. சில ராசிகளுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த துலா ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய மாற்றங்களையும், அதாவது வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் காலமாக ராகு இருந்தார், அடுத்து சனி வந்தார், அடுத்து குரு பகவான் பிரச்சனைக்கு 8ல் வந்தார். நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க. கொஞ்சம் ரிலீஃபாக அழகாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம், ரிலாக்ஸேஷனாக தன்னோட பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், வெற்றி காட்டக்கூடிய, மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு சிறப்பை தரப்போகுது. ஸோ இந்த துளாராசின்னு சொல்லும் போதே தராசை ஏந்திய ஆண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாகம். 12 ராசிகளில் அவதாரம் சொல்லும்போது எல்லா ராசிலையும் நட்சத்திரங்களுக்கு வரும். இதில் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சித்திர நட்சத்திரத்தில் சக்கரத்தாழ்வா, சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர், விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமாள். ஸோ பெரிய அவதாரங்கள் எல்லாம் இதில் நடந்துருக்கு. மிகப்பெரிய சோதனையை பார்த்தாலும் அதை ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க துளாராசினியர்கள். இந்த துளாராசிக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம் தான் இது. பொருளாதார ரீதியான ஏங்க மரியாதை இருக்குங்க, புகழ் இருக்குங்க, நல்ல கேரக்டர், பணம் எப்போ வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே பணமழை தான். வர வேண்டிய வருமானங்கள் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய கமிட்மெண்ட் ஆகி கொடுக்க போகுது. இது வரைக்கும் 40 வயசு ஆகிடுச்சு, இன்னும் நான் மாத சம்பளம் ஒன்று வாங்கலை, அப்பப்போ கிடைக்கிற வேலையை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக மாத வருமானம் தரக்கூடிய ஒரு உத்தியோகமோ ஒரு வாய்ப்போ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொன்ன வாக்குறுதியை சொன்னபடி ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆனாலும் இந்த துளாராசி என்ன செஞ்சுருக்கோன்னா, எதையுமே கேர் எடுக்காமல் அவங்க வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகுது. உங்களை தூத்துனவங்களும் சரி, போற்றி பேசினவங்களும் சரி, விட்டு போனவங்களும் சரி, உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனாலும் நம்ம எப்போவுமே பழைய சிந்தனைகளை ஞாபகம் வச்சுட்டு ஒரு லைன் லிமிட்டில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். புதிய கான்ட்ராக்டுகள், புதிய வாய்ப்புகள், கையெழுத்து எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலருக்கு நல்ல பதவி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி,
5ல் ராகு இருக்கே, எல்லாருக்கும் ராகுக்கு ஒரு பிரச்சனை. இந்த ராகு வந்து பூர்வீக ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ல் இருக்கு. அப்போ இந்த துளாராசிக்கு இந்த ராகு பகவான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன்னா 5ல் ராகு, 9ல் குரு, துலாத்தில் சந்திரன். இது வந்து மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன். இன்ட்யூஷன் பவர் கூட சில பேருக்கு ஆரம்பிச்சிருக்கும். சில பேர் கடவுள் வந்து ஆடுறாங்க, எனக்கு அந்த மாதிரி ஆடினதே இல்லை, எப்படி ஆடினன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் பெரும் பணம் சார்ந்த விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருதுன்னு கொஞ்சம் உழைப்பை குறைச்சிடக்கூடாது. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உடம்புல அயன் சத்து குறைஞ்சி போகிறது, கால்சியம் சத்து குறைஞ்சி போகுது, இம்யூனிட்டி பவர். வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நோயாளியாக போய் படுத்துக்கிட்டே கிடக்கிறது, வேலை எந்த விஷயமும் அசைவு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை மாற்றிட்டு ஒரு எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங், இந்த மாதிரிலாம் போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது. இல்லறத்தில் புதிய நபர்கள் வருகை கண்டிப்பாக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 4, 5 குடியினவன், அதாவது 6ல் வந்து உட்கார்ந்துருக்கட்டும் சனி பகவானே, ஆனால் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் உண்டானவன் சம்மந்தப்பட்டு இருக்கிறது ஒரு மறைமுக யோகத்தை ஏற்படும். என்றைக்கோ போட்ட இன்சூரன்ஸ் வருமா வராதா அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த வருடத்தில் அந்த வருமானம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தக்க நேரத்துக்கு உதவியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா எங்கெல்லாம் கவனமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். கண்கள் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கவனமாக இருக்கும். கண்டிப்பாக ஜூனுக்கு மேலே கண் பிரச்சனைகள் குறைவுக்கு வந்துடும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வழிவிட்டு கொடுக்க போகுது. ஆனால் அதை எப்படி நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க அதுதான் முக்கியம். யார் யார் ஜாதகத்தில் இப்போ புதன் தசை நடக்குதோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கேது தசை நடக்குது, கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுங்கள். சனி தசை நடக்குது, நிறைய மாற்றங்களை எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜூனுக்கு மேலே சொந்த தொழிலை கொடிகட்டி பறக்க போகிறீங்க. நான் தொழிலே செஞ்சது இல்லைங்கன்னு சொன்னவங்க கூட துளாராசி இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே தொழில் ஆர்வம் வந்து ஒரு சின்னதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் நிச்சயமாக கவனம் வேணும். ரத்த சம்பந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடுவாங்க. சொந்த பந்தம் சொல்லும்போது முறை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ரத்த சம்பந்தம் உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் லிமிட்டாக நடந்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லை இந்த துளாராசி வந்து மன்னிக்கிற குணம் அதிகங்க. பேசுகிறது தான் வாய் கட்டி பேசுவாங்க. அம்மாவோ அப்பாவோ சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, வந்து நின்று ஒரு கண்ணீர் விட்டால் முடிஞ்சு போச்சு, என்ன விஷயம், என்ன ஹெல்ப் பண்ணணும், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு உடனே போயிடுவாங்க. திரும்ப அவமானத்தை பார்க்குறதும் அவங்க தான். ஸோ இந்த துளாராசிக்கு இந்த வருடம் சொந்த தொழிலில் அமோக வெற்றி, லாபங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப செல்ஃபிஷ்னஸாக இருந்தீங்கன்னா தான் வரும். ஏன்னா 11ல் கேது இருக்குது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வாட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லாஸஸையும் பார்ப்பீங்க. இந்த துளாராசிக்கு இந்த வருடம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருச்செந்தூர் முருகர். நின்ற கோலத்தில் கருணையோட கண்களில் கருணையை ஊற்றி வர பக்தர்களுக்கெல்லாம் அன்பை கொடுத்து கேட்குற வரத்தை கொடுக்குற இந்த திருச்செந்தூர் முருகரை போய் தரிசனம் செய்யும் போது உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போகும்போது நிறைய மாற்றங்கள். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இல்லைங்க நான் ஒரு ஊர் ரொம்ப இருக்குன்னா நீங்கள் இந்த வருடத்தில் உங்களோட பிறந்த மாதத்தில் ஒரு நட்சத்திரம் அன்றைக்கி போயிட்டு வாங்க. அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கான வெற்றிக்கான எண் 6ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம், டார்க் கலர்ஸ் எல்லாமே செட் ஆகும். நன்றி.